அன்பின் பரலோக பிதாவே, அருமையான தகப்பனே, அதிகாலை வேளையிலும் பாதத்தை சூழ்ந்து நிற்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்துல திருக்கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் தகப்பனே. நீர் ஆசீர்வதித்தது எப்பொழுதும் ஆசீர்வதிக்கப்பட்டதாகவே இருக்கும் என்று நம்பி ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிறோம். இந்த திருவசனத்தை கொடுக்கிற அந்த அடிமையை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும். வசனத்தை கேட்க ஆவலோடு காத்து கொண்டிருக்கிற உம் பிள்ளைகள் ஒவ்வொருடைய இதயத்தையும் திறந்திரளும். ஒரு லீதியா இறை ஊழியர்களுக்கு தன் இல்லத்தை திறந்தாள், அவ்விதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாள் என்று சொல்லி நாங்கள் திருத்தூதர் பணியில வாசிக்கிறோம். அப்படியாக வசனத்தை கேட்க வந்திருக்கிற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருடைய இதயத்தையும் நீர் திறந்திரளும். அவருடைய வாழ்க்கை மாற்றப்படட்டும் ஆண்டவரே. ஆசீர்வாதத்தின் பாதையிலே அவர்கள் ஓடும்படி ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து வழிநடத்த வேண்டுமாய் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு சுவாமி, தொடக்கம் முதல் முடிவு வரை இந்த ஊழியத்திற்கு நீர் பொறுப்பேற்றுக் கொள்வீராக. என்ன வார்த்தையை நான் பேச வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ அந்த வார்த்தையை மாத்திரம் இந்த அடிமையின் வாயிலே நீர் வைக்க வேண்டுமாய் இந்த அடிமையை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். பொறுப்பேற்றுக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இலக்கை நோக்கி ஓடு என்ற தலைப்பிலே உங்களுக்கு இப்பொழுது நான் இறைவசனத்தை சுமந்து வருகிறேன். இலக்கை நோக்கி ஓடு. அன்பார்ந்தவர்களே, இலக்கு என்பது நாம் சென்றடைய வேண்டிய ஒன்றை மனதில் வைத்து அதை நோக்கி சோர்ந்து போகாமல் தொடர்ந்து ஓடுவது. இதுதான் இலக்கு என்று சொல்வது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே ஒரு இலக்கு உண்டு. ஒரு சில மனிதர்கள் நன்றாக படிக்க வேண்டும், அதிகமாக படித்து பட்டங்களை குவிக்க வேண்டும், நல்ல ஒரு தொழிலிலே ஈடுபட்டு அதிக பணம் சம்பாதித்து வாழ்க்கை வசதிகளோடு ஓஹோ என்று வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புவார்கள். இதுதான் அவர்களுடைய இலக்கு. இன்னும் ஒரு சில மனிதர்கள் அதிகாரம் செலுத்த வேண்டும், பெரிய அதிகாரிகளாக வேண்டும், நாட்டின் அதிகாரிகளாக வேண்டும், தொழிலதிபர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி அதற்காக அவர்கள் முனைந்து ஓடுவார்கள். இது அவர்களுடைய இலக்காக இருக்கும். இன்னும் வேறு சிலர் அறிவிலே வளர்ச்சி பெற்று ஒரு விஞ்ஞானியாக, மருத்துவராக, பொறியியல் வல்லுநராக, ரிசர்ச் பர்சனலாக மாற வேண்டும் என்று சொல்லி அதற்காக அவர்கள் முனைந்து செயல்படுவார்கள். இது அவர்களுடைய இலக்காக இருக்கின்றது. இந்த உலகத்திலே வெகு சில மனிதர்கள் மட்டுமே கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து நற்செய்தியை வல்லமையோடு போதித்து இறுதியிலே நித்திய பேரின்பத்தை சுதந்திரித்துக் கொள்ள சாட்சியமான வாழ்க்கை வாழ்வார்கள். நித்திய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பது அவர்களுடைய வாழ்க்கையின் இலக்காக அமைகிறது. எனக்கு அன்பார்ந்தவர்களே, ஞானிகளுடைய இலக்கு மரணத்தையும் தாண்டி நிற்கின்றது. அதுதான் நித்திய பேரின்ப வீடு. இந்த இறைவசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது உங்களுடைய இலக்கு எது என்று சொல்லி உங்கள் உள்ளத்தை நீங்களே சோதித்து ஆராய்ந்து கொண்டே இந்த செய்திக்கு நீங்கள் கடந்து வரும்படி உங்களை அன்போடு அழைக்கின்றேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் முதல் வசனம். 2 கொரிந்தியர் 5:1. நாம் இவ்வுலகில் குடியிருக்கும் உடலாகிய கூடாரம் அழிந்து போனாலும் கடவுளிடமிருந்து கிடைக்கும் வீடு ஒன்று விண்ணுலகில் நமக்கு உண்டு. அது மனிதன் கையால் கட்டப்படாதது, நிலையானது என்பது நமக்கு தெரியும் அல்லவா? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த பகுதியிலே பவுலடிகள் என்ன சொல்கின்றார்? இந்த உலகிலே நீங்கள் குடியிருக்கும் கூடாரமாகிய இந்த உடல் ஒரு நாள் அழிக்கப்பட்டுவிடும். அதன் பிறகு உங்களுக்கு அழியாத ஒரு வீடு, மனித கையால் கட்டப்படாத ஒரு வீடு விண்ணுலகத்தில் உண்டு. அதை நமக்கு பரமபிதா கட்டித்தருகின்றார். அது அழியாதது, நித்தியமானது. பிரியமானவர்களே, இதுதான் நமது இலக்காக இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுலடிகள் வலியுறுத்துகின்றார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த போது நம்மை பார்த்து இவ்வாறாக கூறுகின்றார்: நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல என்று சொல்லி திட்டமும் தெளிவுமாக சொல்கின்றார். அப்படி என்றால் அந்த நித்திய பேரின்ப வீடுதான் நமக்கு இலக்காக இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே நமக்கு ஒரு நித்தியமான வீடு உண்டு என்று சொல்கிற தூய பவுல் 2ஆம் வசனத்திலே இவ்வாறாக சொல்கின்றார்: அந்த வீட்டை அடைவதற்காக நாம் ஏங்கி பெருமூச்சு விடுகிறோம் என்று சொல்கின்றார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இதுதான் நாம் கொண்டிருக்க வேண்டிய மனநிலை. அந்த நித்திய பேரின்ப வீட்டிலே ஆண்டவர் நமக்காக கட்டியிருக்கிற மனித கைகளால் கட்டப்படாத அழிவற்ற நித்தியமான இன்பகரமான அந்த வீட்டை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நமது இலக்காக இருக்க வேண்டும். அதை நோக்கி நாம் தொடர்ந்து ஓட வேண்டும். இந்த உலகத்து மக்கள் உலக ஆசீர்வாதங்களுக்காக ஓடுகிறார்கள். ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளாகிய நாமோ அப்படி ஓடக்கூடாது. நித்திய பேரின்ப வீடாகிய அந்த பரிசை நோக்கி மட்டும்தான் நாம் ஓட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
நித்திய பேரின்ப வீடாகிய இலக்கை நோக்கி நாம் ஓடும் பொழுது நமக்கு தடையாக இருப்பது உலகம், பசாசு, சரீரம் என்று சொல்கிற நமது எதிரி. இந்த தடைகளை நாம் தாண்டி கொண்டு நாம் பின்னோக்கி பார்க்காமல் முன்னோக்கியே எப்பொழுதும் ஓட வேண்டும். தடைகள் இருந்தே தீரும். தடைகளை நாம் தாண்ட வேண்டும். பணத்தை தாண்டி, பதவிகளை தாண்டி, பொருளை தாண்டி, ஆசைகளை தாண்டி, உடல் இன்பத்தை தாண்டி, உடல் நோயை கூட தாண்டி, வாழ்க்கை வசதிகளை தாண்டி, இன்னும் சொல்லப்போனால் நாம் நம்முடைய உறவுகளை கூட தாண்டி, நம்முடைய சடங்கு சம்பிரதாயம், நம்முடைய சபை இவற்றையும் தாண்டி, பாரம்பரிய குருட்டாட்டங்களை எல்லாவற்றையும் தாண்டி நமக்கு முன்னிருக்கின்ற நித்திய பேரின்ப வீடாகிய அந்த இலக்கை நோக்கி நாம் ஓட வேண்டும். பக்தி மார்க்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்கள், சபைகள் இவை எல்லாவற்றையும் நாம் தாண்டினால் மட்டும்தான் நித்திய பேரின்ப வீட்டை நோக்கி நாம் ஓடுவோம். இந்த தடைகளை தகர்த்து நமக்கு நித்திய பேரின்ப வீட்டை ஆண்டவர் நமக்கு பரிசாக கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களை வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 3, 13, 14. அன்பர்களே, இந்நோக்கம் நிறைவேறிவிட்டது என நான் எண்ணவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் செய்கிறேன். கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்முன் கொண்டு பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன். கிறிஸ்து இயேசுவின் மூலம் கடவுள் எனக்கு மேலிருந்து விடுக்கும் அழைப்பே அப்பரிசாகும். Praise Lord. Praise the Lord. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமானவர்களே, கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்முன் கொண்டு பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி முனைந்து ஓடுகிறேன் என்று சொல்லி தூய பவுல் சொல்கின்றார். நீங்களும் அப்படிதான் ஓட வேண்டும். கடந்ததை மறந்து விடுங்கள். முன்னிருக்கிற நித்திய பேரின்ப வீடாகிய இலக்கை நீங்கள் உங்கள் கண்முன் பதிய வைத்து தொடர்ந்து ஓட வேண்டும். பிரியமானவர்களே, கடந்ததை மறந்து விடுங்கள். கடந்த காலத்திலே நீங்கள் பட்ட நிந்தைகள், அவமானங்கள், பாடுகள், மனிதருடைய வாயின் வார்த்தைகளால் உங்கள் இதயத்தில் ஏற்பட்ட காயங்கள், உங்களைப் பற்றி சொல்லப்பட்ட அவதூறான வார்த்தைகள், உங்களைப் பற்றி சொல்லப்பட்ட இல்லாததும் பொல்லாததுமான குற்றச்சாட்டுகள், உங்களுடைய உரிமைகளும் உடைமைகளும் பறிக்கப்பட்டு நீங்கள் புழுவோல் துடித்த நேரங்கள், உங்களுடைய ஊழியம் பறிக்கப்பட்ட போது நீங்கள் அடைந்த வேதனைகள், இவை எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்து ஆண்டவர் பாதத்திலே இறக்கி வைத்துவிட்டு உங்களுடைய இலக்காகிய நித்திய பேரின்ப வீட்டை நோக்கி நீங்கள் தொடர்ந்து ஓட வேண்டும். கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்முன் கொண்டு அந்த லட்சியத்தை நோக்கி, இலக்கை நோக்கி நீங்கள் தொடர்ந்து ஓட வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை ஓட்டத்தை தொடங்கினவரும் உங்களோடு கூட ஓடுகிறவரும் அதை நிறைவுக்கு கொண்டு வருகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மீது கண்களை பதிய வைத்து நீங்கள் ஓடுங்கள். ஆண்டவர் உங்கள் கூடவே ஓடிக்கொண்டிருக்கின்றார். எனவே காடு மேடு இருக்கிறதே, மேடு பள்ளம் இருக்கிறதே, பாதை கரடுமுரடாக இருக்கிறதே, எதிர் தடைகள் வருகிறதே என்று சொல்லி நீங்கள் ஒரு நாளும் அஞ்ச வேண்டாம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை செம்மையான வழியிலே அவர் வழி நடத்துவார். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. 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 மாணவர்களே, எனக்கு ஒரு நிகழ்வு நினைவுக்கு வருகின்றது. நான் 2ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டேன். 200 மீட்டர் ஓட்டப்பந்தயம். அந்த ஓட்டப்பந்தயத்தை பார்ப்பதற்காக என் தகப்பனார் வந்திருந்தார். ஓடத் தொடங்கும் பொழுது நான் என் தகப்பனார் நிற்பதை பார்த்தேன். நான் ஓடத் தொடங்கியதும் அவரும் கோர்ட்டுக்கு வெளியிலிருந்து ஓட ஆரம்பித்தார். பக்கத்தில் இருந்தவர்கள் அவரை பார்த்து, ஏன்யா உன் பொண்ணு தானே ஓடுது, நீ ஏன் ஓடுற அப்படின்னு கேட்டாங்க. அப்போ என் அப்பா சொன்னார், நான் ஓடுவதை பார்த்தால் என் மகள் இன்னும் அதிக உற்சாகத்தோடு ஓடுவாள், அதனால் தான் ஓடுகிறேன் என்று சொல்லி ஓடினார். அப்பாவை பார்த்து இன்னும் அதிக உற்சாகத்தோடு நான் ஓடி ஃபர்ஸ்ட் வந்து விட்டேன். என் அப்பா வந்து என்னை அப்படியே தூக்கி எடுத்துக்கொண்டு என் மகள் ஃபர்ஸ்ட் என்று சொல்லி ஆரவாரம் செய்தார். முதல் பரிசை பெற்ற என்னை எல்லோரும் பாராட்டினார்கள். பிரைஸ் லார்ட். Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்ற இந்த காலத்தில் நாம் இலக்கை நோக்கி ஓடும் பொழுது நாம் ஏசப்பா நம்மோடு கூடவே ஓடிக்கொண்டிருக்கின்றார். ஓட்டத்தின் முடிவிலே நமக்கு அவர் வெற்றி வாகையை சூடி மகிழ்கின்றார். அப்பொழுது இந்த உலகத்தில் மட்டுமல்லாமல் விண்ணுலகத்திலும் நம்மை பற்றி பெரிய மகிழ்ச்சி உண்டாகும். ஒருபொழுதும் நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். என்னால் ஓடவே முடியாது, இனிமேல் இந்த வியாதியை என்னால் தாங்க முடியாது, இந்த கஷ்டத்தை என்னால் அனுபவிக்க முடியாது என்றோ, அல்லது என் கணவனே இறந்து விட்டார், இனி எனக்கு வாழ்க்கையே இல்லை என்று சொல்லியோ நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். அன்பார்ந்தவர்களே, உங்களோடு இருப்பவர் விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான ஆண்டவர். அவர் சர்வ வல்லவர். ஓட்டத்தை தொடங்கிய அவர் உங்களோடு கூட ஓடி நீங்கள் நித்திய கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் அவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஆகவே கடந்ததை மறந்துவிட்டு இழப்பு தவிப்புகளை எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு ஆண்டவர் இயேசு என்னோடு ஓடுகிறார் என்று சொல்லி அந்த உணர்வோடு அந்த அனுபவத்தோடு தொடர்ந்து ஓடுங்கள்.
நித்திய பேரின்ப வீட்டாகி இலக்கை அடைந்து நித்திய பரிசை நீங்கள் தட்டிக்கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. 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 எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். எபிரேயர் 12:1. எனவே திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, எந்த சுமையையும் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. Praise the Lord. Praise the Lord. அல்லேலூயா. அல்லேலூயா. விண்ணுலகை நோக்கி நாம் ஓடுகிற இந்த பயணத்திலே நம்மை அழுத்துவதற்கு நிறைய சுமைகள் உண்டு, பாரங்கள் உண்டு என்று சொல்லி வசனம் தெளிவாக கூறுகின்றது. உங்களை அழுத்தி கொண்டிருக்கிற சுமை ஒருவேளை உங்கள் குடும்பமாக இருக்கலாம், தொழிலிலே நீங்கள் அடைந்த நஷ்டமாக இருக்கலாம், அல்லது கடன் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது வேலை இல்லாமல் நீங்கள் திண்டாடலாம், தீராத வியாதியாக இருக்கலாம், வருமானத்திற்கும் செலவுக்கும் உங்களால ஈடுகட்ட முடியாதபடி தவிப்பாக இருக்கலாம், அல்லது உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே குடிகார உங்களுடைய கணவன் உங்களுக்கு பெரும் சுமையாக இருக்கலாம், பிரமாணிக்கம் இல்லாத மனைவி உங்களுக்கு பெரும் சுமையாக இருக்கலாம், கீழ்ப்படியாத பிள்ளைகள் உங்களுக்கு பெரும் சுமையாக இருக்கலாம். இப்படிப்பட்ட சுமைகள் உங்களை அழுத்திக் கொண்டிருக்கலாம். உங்களை பற்றி இருக்கிற பாவங்களும் அங்கே உண்டு. பாவத்திற்கு அடிமையாக்கி நீங்கள் குடிக்கும் போதைப் பொருட்களை உபயோகிப்பதற்கும் அடிமைப்பட்டு கிடக்கலாம். உடலிச்சைக்கு அடிமைப்பட்டு விபச்சாரம், ஓரினச் சேர்க்கை, சுய இன்பம் இவற்றிற்கு நீங்கள் அடிமைகளாக இருக்கலாம். கோபம், வெறுப்பு, எரிச்சல் இப்படிப்பட்ட பாவங்கள் உங்களை சுமையாக அழுத்தலாம். பொய், புரணி, திருடு, சினிமா மோகம் இப்படிப்பட்ட தீய பழக்கங்களுக்கு நீங்கள் அடிமைப்பட்டு கிடக்கலாம். இன்னும் சாத்தானால் வழிநடத்தப்பட்டு சாத்தான் வழிபாடு, சிலை வழிபாடு இப்படிப்பட்ட பாவங்கள் உங்களை பற்றி கொண்டு உங்களை முன்னேற விடாமல் தடுக்கலாம். எப்படிப்பட்ட சுமை உங்களை அழுத்தினாலும், எப்படிப்பட்ட பாவங்கள் உங்களை அழுத்தி பிடித்து கொண்டிருந்தாலும் நீங்கள் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு தொடர்ந்து ஓடுங்கள். இந்த பாவங்களை நீங்கள் பிடுங்கி எறியுங்கள். சுமை லேசாகும். நீங்கள் இன்னும் அதிக உற்சாகத்தோடு நீங்கள் ஓடலாம். நீங்கள் பிரயாணம் பண்ணும்போது ட்ரெயின்ல வழக்கமா கேப்ஷன் பார்ப்பீங்க, லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட் என்று சொல்லி நீங்கள் பார்ப்பீங்க. அதுதான் பிரியமானவர்களே, உங்களை பற்றி கொண்டிருக்கின்ற எல்லா பாவங்களையும் வேரோடு பிடுங்கி எறியுங்கள். உங்களை அழுத்தி கொண்டிருக்கிற எல்லா சுமைகளையும் தூக்கி எறியுங்கள். அப்போது ரொம்ப லைட்டா இருப்பீங்க. ஓடுவது உங்களுக்கு மிகவும் ஈஸியாக இருக்கும். இலக்கை நோக்கி அதிக வேகத்தோடு நீங்கள் ஓடி சீக்கிரமாக நீங்கள் பரிசை தட்டிக் கொள்ளலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. 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 பிரியமானவர்களே, இலக்கை நோக்கி நீங்கள் ஓடும் பொழுது குறுக்கிடும் பொல்லாத மனிதர்கள், ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் நிறைந்த இந்த உலகத்தின் மீது ஆற்றல் உடையோர், வான்வெளியிலே உலவித் திரியும் தீய சக்திகள் இவற்றோடு கூட உங்களுக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லி எபேசியர் 6:12 நாம் வாசிக்கிறோம். இத்தனை போராட்டங்களும் நம்மை சூழ்ந்து இருக்கத்தான் செய்யும். ஆனால் ஆண்டவர் நமக்கு தரும் ஆவியின் படைக்கலன்களை நான் அணிந்து கொண்டோம் என்றால், இந்த பொல்லாத மனிதர்கள், அதிகாரம் செலுத்துவோர், ஆட்சி புரிவோர், இருள் நிறைந்த இந்த உலகத்தின் மீது ஆற்றல் படைத்தவர்கள், வான்வெளியில் உலவித் திரியும் தீய சக்திகள் இவை எல்லாவற்றின் மீதும் நீங்கள் வெற்றி கொள்ளலாம். அதே எபேசியர் நீங்க வாசித்துக் கொண்டே வந்தீர்கள் என்றால், ஆவி தரும் படைக்கலன்கள் என்ன என்று சொல்லி அங்கே தூய பவுல் அழகாக சொல்கின்றார். உண்மையை இடைக்கட்சியாக கட்டிக்கொள்ளுங்கள், நீதியை மார்பு கவசமாக அணிந்து கொள்ளுங்கள், நற்செய்தி அறிவிக்கும் ஆர்வத்தையும் ஆற்றலையும் மிதியடியாக தொடுத்துக் கொள்ளுங்கள், மீட்பை தலைசீராவாக அணிந்து கொண்டு தேவ ஆவி தரும் போர்வாளாக இறை வார்த்தையை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். எந்நிலையிலும் நம்பிக்கை என்னும் கேடயத்தை பிடித்துக்கொண்டு தீயோனின் தீக்கணைகள் எல்லாவற்றையும் நீங்கள் அணைத்துவிட முடியும் என்று சொல்கின்றார். அப்படியாக நீங்கள் ஓடும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி உண்டு. இறுதியிலே நீங்கள் விண்ணகத்தை, நித்திய கிரீடத்தை முடியாக சூட்டிக் கொள்வீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. 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 பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டிலே தொடக்க நூல் 19ஆம் அதிகாரத்திலே நாம் இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்றோம். 19ஆம் அதிகாரம் சோதோம் குமோரா என்ற பட்டணத்திலே என்ன நடந்தது என்று சொல்லி நமக்கு சொல்கின்றது. சோதோம் குமோரா இந்த நகரத்திலே வாழ்ந்த மக்கள் பாவத்திற்கு மேல் பாவம் செய்து அழிந்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவரால் சகிக்க முடியாத அளவு ஓரினச் சேர்க்கை என்கிற பாவம், இச்சைக்குரிய பாவம், குடி, எல்லா விதமான தீமையும் அங்கே மலிந்து கிடந்தது. ஆண்டவரால் சகிக்க முடியவில்லை. இந்த நகரங்களை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் முடிவு செய்தார். இதை அழிப்பதற்கு முன்பாக அந்த நகரத்தை முழுவதுமாக ஆண்டவர் சுற்றி பார்க்கின்றார். அங்கே கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த வாழ்க்கை வாழ்ந்த லோத் என்கிற ஒரு சகோதரன், அவருடைய குடும்பம் இருக்கின்றது. இந்த குடும்பம் மட்டும் ஆண்டவருடைய சமூகத்திலே பாவத்திற்கு அடிமைப்படாமல் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே ஆண்டவர் என்ன நினைக்கின்றார், லோத்துவின் குடும்பத்தை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி 2 தூதர்களை அங்கே அனுப்புகின்றார். இந்த தூதர்கள் கடந்து வந்து சோதோம் குமோரா நகரத்துக்குள்ளே போகிறார்கள். லோத்துவின் வீட்டுக்கு செல்கின்றார்கள்.
லோத்துவின் வீட்டிற்கு சென்று, சொதோம் குமோரா பட்டணம் அழியப் போகின்றது. நீங்கள் இங்கிருந்து தப்பி ஓடி நீங்கள் உயிர் பிழைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார். என்ன நடந்தது என்று சொல்லி எப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். தொடக்க நூல் 19ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வசனங்கள். பொழுது விடியும் வேளையில் தூதர்கள் லோத்தை நோக்கி, நீ எழுந்திரு, உன் மனைவியையும் உன் 2 புதல்வியரையும் கூட்டிக் கொண்டு போ, இல்லையேல் இந்நகரின் தண்டனை தீர்ப்பில் நீயும் அகப்பட்டு அழிவாய் என்று வற்புறுத்தி கூறினார்கள். அவர் காலந்தாழ்த்தினார். ஆண்டவர் அவர் மீது இரக்கம் வைத்திருந்ததால் அந்த மனிதர்கள் அவரது கையையும் அவர் மனைவியின் கையையும் அவர் 2 புதல்வியர் கையையும் பிடித்துக்கொண்டு போய் நகருக்கு வெளியே விட்டார்கள். அவர்களை வெளியே அழைத்து வந்தவுடன் அந்த மனிதர்கள் அவரை நோக்கி, நீ உயிர் தப்புமாறு ஓடிப்போ, திரும்பி பார்க்காதே, சமவெளி எங்கேயும் தங்காதே, மலையை நோக்கி தப்பி ஓடு, இல்லையேல் அழிந்து போவாய் என்றார்கள். Praise Lord. Praise Lord. இந்த அருமையான பகுதியை நீங்கள் அநேக முறை வாசித்திருப்பீங்க. இந்த நீதிமானான லோத்து ஆண்டவர் அனுப்பிய தூதர்கள் மனிதர்கள் போலதான் அவர்கள் வந்தார்கள். அவருடைய நன்மையை கருதி இங்கிருந்து ஓடிப்போங்கள், இந்த நகரம் அழிக்கப்பட போகிறது என்று சொல்கின்றார். ஆனால் அவர்களுக்கு இதை ஏற்றுக்கொள்ள மனமில்லை. இந்த வீட்டை விட்டுவிட்டு நகரத்தை விட்டுவிட்டு ஓடி போகவும் அவர்களுக்கு மனமில்லை. அப்பொழுது என்ன நடக்கிறது? வலுக்கட்டாயமாக தூதர்கள் லோத்தினுடைய கையை பிடிக்கிறார், மனைவியுடைய கையை, 2 பெண்களுடைய கையையும் பிடித்து இழுத்து கொண்டு நகருக்கு வெளியே விட வேண்டிய ஒரு நிர்பந்தம். லோத்து தன்னுடைய மகள்கள் 2வரையும் மணமுடிக்கவிருக்கிற மணமகன்களிடம் பேசி பார்க்கிறார். அவர்கள் இவர்களை எள்ளி நகையாடுகிறார்கள். நகரம் அழிக்கப்பட போகிறதாம் என்று சொல்லி எள்ளி நகையாடி அவர்கள் வர மறுக்கிறார்கள். இப்பொழுது இவர்களை நகர வாயிலுக்கு வெளியே கொண்டு வந்து விட்டு தூதர், நீங்கள் உயிர் தப்புமாறு ஓடிப்போங்கள், திரும்பி பார்க்காதீர்கள், சமவெளி எங்கேயும் நிற்காதீர்கள், ஏனென்றால் சமவெளியும் அழிக்கப்பட போகிறது, அங்கே தெரிகிற மலையை நோக்கி ஓடி நீங்கள் பிழைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. 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 அன்பார்ந்தவர்களே, பாவத்தின் கூலி மரணம். மரணத்தை கொண்டு வருகிற பாவம் எங்கு இருக்கிறதோ, இந்த பாவப்பட்ட மனிதர்கள் எங்கு இருக்கிறார்களோ அங்கிருந்து நீங்கள் ஓடி போக வேண்டும். பாம்பை கண்டு ஓடுவது போல பாவத்தை கண்டு ஓடு என்று சீராக் 21 சொல்கிறது. பாவப்பட்ட மனிதர்களுடைய சூழ்நிலையிலிருந்து, அவருடைய சவகாசத்திலிருந்து, அவருடைய உறவிலிருந்து நீங்கள் ஓடி போனீர்கள் என்றால் உங்கள் உயிரை காத்துக்கொள்வீர்கள், உங்களுடைய ஆன்மாவை நீங்கள் காத்துக்கொள்வீர்கள். திருப்பாடல் 1 அருமையாக சொல்கின்றது. பொல்லாரின் சொற்படி நடவாதவன், பாவிகளின் தீய வழியில் நில்லாதவன், இகழ்வாரின் குழுவில் அமராதவன் பேறு பெற்றவன் என்று சொல்கின்றது. ஆம் பிரியமானவர்களே, பொல்லாருடைய சொற்பார்த்தி கேட்காதீங்க, அவங்க பின்னாடி போவே போகாதீங்க. பாவிகள் கூட நிக்கவே நிக்காதீங்க. அவங்க உங்களை புரணி பேச கூப்பிடுவாங்கன்னா அவங்க கூட நிக்கவே நிக்காதீங்க. குடிக்க கூப்பிடுவாங்கன்னா நிக்கவே நிக்காதீங்க. உடலிச்சைக்கு அழைப்பாங்கன்னு சொன்னா அவங்க பக்கத்திலே நிக்காதீங்க. இகழ்வாரின் குழு, ஓயாம உட்கார்ந்து மற்றவங்களை பற்றி தீமையை பேசுற அந்த இகழ்வார் குழுவுல நீங்க ஒரு நாளும் அமரக்கூடாது. யார கூட நிக்கணும், யார கூட நடக்கணும், யார கூட அமரணும்னு சொல்லிட்டு சங்கீத ஆசிரியர் மிக தெளிவாக சொல்கின்றார். மாறாக ஆண்டவருடைய வார்த்தையில் இன்பம் காண்பவன், அதை இரவும் பகலும் வாசித்து தியானிப்பவன் பேர் பெற்றவன். அப்படிப்பட்டவங்களுடைய அவர்களுடைய உறவுல நீங்க இருந்தீங்கன்னா அவர்களோடு கூட உங்களுக்கு நல்ல ஐக்கியம் இருந்தது என்றால் நீங்கள் உயிர் தப்புவீர்கள். இந்த உலக வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. 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 வாலிபன் ஒருமுறை வேலை இல்லாமல் கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டான். படிப்பு டிகிரி எல்லாம் முடித்து விட்டு இறுதியாக அவனுக்கு ஒரு டாஸ்மாக் கடையிலே வேலை கிடைத்தது. எனக்கு இது தெரிய வந்தது. அப்ப அந்த சகோதரனை கூப்பிட்டு, தம்பி நீ வாலிபனாக இருக்கின்றாய், டாஸ்மாக் கடைக்கு நீ வேலைக்கு போகாதே, ஏனென்றால் நீ விழுந்து விடுவாய், அது உன் உயிருக்கே ஆபத்தாகிவிடும் என்று சொன்னேன் நான். அப்பொழுது அவன் என்னிடம் சொன்னான், வேலை கிடைக்கவில்லை என்று எவ்வளோ வருஷம் நான் காத்திருந்துட்டேன் சிஸ்டர், வேலையே இல்லாத அந்த சமயத்தில் இந்த ஒரு வேலையாவது கிடைச்சதே, பரவாயில்ல, நான் போறேன், தப்பு செய்யறதும் செய்யாம இருக்கிறது என் கையில் தான் இருக்குது, நான் குடிக்கவே மாட்டேன், இந்த உறுதியான தீர்மானத்தோடு கூட நான் போறேன் என்று சொல்லி அவன் கடந்து சென்றான். அந்த கடையிலே வேலை செய்ய ஆரம்பித்தான். சோதனைக்காக அவன் ருசி பார்க்க ஆரம்பித்தான். மெதுவாக மெதுவாக குடித்து 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 அவன் ஒரு குடிக்கு அடிமையாகி 2 ஆண்டிலே அவன் உயிரிழந்தான். பிரைஸ் லார்ட். Praise Lord. அன்பார்ந்தவர்களே, உங்கள் உயிரையும் உங்கள் ஆன்மாவையும் காத்துக்கொள்ள பாவத்தை விட்டு விலகி நீங்கள் ஓடிப்போங்கள். தூதர்கள் லோத்துவையும் அவனுடைய மனைவி மக்களையும் வெளியே கொண்டு வந்து விட்டுவிட்டு நீங்கள் ஓடிப்போங்கள், சமவெளி எங்கிலும் தங்காதீர்கள், சமவெளி அழிக்கப்படும், மலைகளை நோக்கி ஓடி பிழைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, பாவத்தை விட்டு நீங்கள் ஓடும் பொழுது, உங்களுக்கு சாதகமாக இருந்த மனிதர்களை விட்டு நீங்கள் ஓடும் பொழுது எங்கு ஓட வேண்டும்? அடைக்கல பாறையாகி இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். கண்மலையாகி இயேசுவிலே நீங்கள் தஞ்சம் புக வேண்டும். அவர் உங்களை எல்லா தீமையிலிருந்தும் காத்துக்கொள்வார். வேடரின் கண்ணியினின்றும் கொன்றழிக்கும் கொள்ளை நோயிலிருந்தும் அவர் உங்களை தப்புவிப்பார்.
தீங்கு உங்களுக்கு நேரிடாது. வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது. நீங்கள் செல்லும் இடமெல்லாம் உங்களை காக்குமாறு தம் தூதருக்கு அவர் உங்களை குறித்து கட்டளையிடுவார். அந்த தூதர்கள் உங்கள் கால் கல்லில் மோதாதபடி தங்கள் கரங்களில் உங்களை ஏந்திக் கொள்வார்கள். பார்த்தீர்களா? ஒரு லோத்து பரிசுத்தவானுடைய குடும்பத்தை காப்பாற்றும்படி 2 தூதர்களை விண்ணகத்திலிருந்து ஆண்டவர் அனுப்பினார். அந்த தூதர்கள் அவர்களை அப்படியே அழைத்துக் கொண்டு வந்து உயிர் தப்பி போகுமாறு அவர்களுக்கு அறிவுரை கொடுக்கிறார்கள். அப்படியே உங்களுடைய உலக வாழ்க்கையிலும் பாவ சூழ்நிலை, பாவத்துக்கு ஏதுவான மனிதர்கள், சந்தர்ப்பங்கள் இவை எல்லாவற்றையும் விட்டு நீங்கள் ஓடிப்போய் அடைக்கலப்பாறையாம் இயேசுவிலே தஞ்சம் புகுந்து கொள்ளுங்கள். எந்த தீங்கும் உங்களுக்கு நேரிடாதபடி ஆண்டவர் உங்களை பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. தூதர்கள் லோத்துவின் குடும்பத்தாரை பார்த்து, லோத்துவின் அவருடைய மனைவியும் பிள்ளைகளையும் பார்த்து, நீங்கள் உயிர் தப்புமாறு ஓடிப்போங்கள், திரும்பி பார்க்காதீர்கள் என்று சொல்கிறார். ஏன் அப்படி சொல்கிறார்கள்? பிரியமானவர்களே, நாம் வாழ்க்கையில் நடந்த காரியங்களை திரும்பி பார்க்கும் பொழுது அது நமக்கு சாதகமாக இருக்காது. அநேக சமயங்களிலே உங்கள் வாழ்க்கையிலே நடந்த தோல்விகள், துன்பத் துயரங்கள், இழப்புகள், கசப்பான நிகழ்ச்சிகள், தொழிலில் ஏற்பட்ட நஷ்டங்கள், ஊழியம் தடைபட்டு போய் நீங்கள் அனுபவித்த வேதனைகள், இவை எல்லாவற்றையும் நீங்கள் திரும்பி பார்த்தீர்கள் என்றால் என்ன நடக்கும்? இவை எல்லாம் உங்களை அழுத்திவிடும். துக்கம் தொண்டையை அடைக்கும். நீங்கள் செயலற்று போய்விடுவீர்கள். உங்களால் முன்னேறி ஓடவே முடியாமல் போகும். ஆகவே கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்முன் வைத்து அந்த இலக்கை நோக்கி நீங்கள் விடாமுயற்சியோடு ஓட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். என்ன நடந்தாலும் ஆண்டவர் நம்மோடு கூட ஓடுகிறார் என்ற நினைவோடு கூட நீங்கள் இலக்கை நோக்கி ஓடுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. திரும்பி பார்க்காதீர்கள் என்று சொல்கின்றார். நான் குறிப்பிட்ட நம்முடைய வாழ்க்கை சூழல், நம்முடைய கடந்த கால நிகழ்வுகள் நம்மை பின்னோக்கி ஓட வைக்கலாம் அல்லது செயலற்று போக வைக்கலாம் என்று சொன்னேன். இந்த லோத்தினுடைய காரியத்திலே என்ன நடக்கிறது? ஏன் திரும்பி பார்க்க வேண்டாம் என்று சொல்கிறார்? நான் சொல்கிறேன். ஆபிரகாமும் லோத்தும் அவர்கள் குடியிருந்த கல்தேயருடைய நாட்டை விட்டு புறப்பட்டு ஆண்டவர் வாக்களித்த கானானுக்கு வந்து குடியேறுகிறார்கள். ஆண்டவர் இவர்களை மிகவே ஆசீர்வதித்து இவர்களை பெரும் செல்வந்தராக மாற்றியிருந்தார். ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் அநேக வேலையாட்கள், அநேக ஆடு மாடுகள், மந்தைகள் இவை எல்லாம் பெருகி இருந்தன. அப்பொழுது ஆபிரகாமுடைய வேலையாட்களுக்கும் லோத்தினுடைய வேலையாட்களுக்கும் தகராறு ஏற்படுகிறது. தொடக்க நூல் 13 இதை நாம் வாசிக்கின்றோம். அப்பொழுது ஆபிரகாம் லோத்துவை பார்த்து சொல்கின்றார், நாம் இருவரும் உறவினர்கள், நமக்குள் ஏன் தகராறு ஏற்பட வேண்டும்? நாம் பிரிந்து செல்வோம். நீ வடக்கே சென்றால் நான் தெற்கே செல்கிறேன், நீ தெற்கே சென்றால் நான் வடக்கே செல்கிறேன் என்று சொல்கின்றார். அப்பொழுது லோத்து கண்களை உயர்த்தி பார்த்து யோர்தான் நதி பாய்கின்ற நல்ல வளமான பகுதியாகிய சோதோம் குமோரா, ஆண்டவர் அந்த நகரங்களை அழிக்கும் முன்பாக ரொம்ப அது செல்வ செழிப்பாக இருந்த அந்த நாடுகளை தெரிந்து கொண்டு லோத்து அதிலே குடியிருக்கின்றார். பெரிய செல்வந்தராக அங்கே இருக்கின்றார். லோத்துக்கு நல்ல சொத்து சுகம் எல்லாமே, ஆடம்பரமான வாழ்க்கை எல்லாமே இருந்தது. தூதர்கள் இவர்களை உயிர் தப்பி ஓடுமாறு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நீங்கள் திரும்பி பார்க்காமல் ஓடுங்கள் என்று சொன்னது, இவர்களை கையை பிடித்து இழுத்துக்கொண்டு வெறுங்கையோடு வந்து நகர வாயிலுக்கு வெளியிலே விட்டது, இது எல்லாம் அவர்களுக்கு மிகவும் கடினமாக இருந்தது. திரும்பி பார்க்காமல் ஓடு என்று சொன்னதையும் மறந்து லோத்துவின் மனைவி தான் விட்டு வந்த தன்னுடைய வீட்டுக்கு என்ன ஆச்சோ, நம்முடைய சொத்து சுகங்கள், நகை நட்டுகள், நம்முடைய ஆடு மாடு மந்தைகள் என்ன ஆயிட்டோ என்று சொல்லி ஏக்கத்தோடு அவள் திரும்பி பார்க்கின்றாள். திரும்பி பார்த்த அவள் உப்பு சிலையாக மாறினாள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கின்றது. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமானவர்களே, கடந்ததை மறந்துவிட்டு கண்முன் இருக்கின்ற இலக்கை நாம் நோக்கி நாம் ஓட வேண்டும். அந்த நித்திய கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நாம் பின்னோக்கி பார்க்காமல் முன்னோக்கியே ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் நமக்கு புது பாதைகளை திறப்பார், புது வாழ்வை கொடுப்பார், புதிய ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு கொடுப்பார். அந்த நித்திய கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நாம் முன்னோக்கியே ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. 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 அடுத்ததை ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த உலகத்துக்கு அடுத்த சொத்து சுகம், வாழ்க்கை வசதிகள் இவை எல்லாம் நாம் ஆண்டவரை நோக்கி முன்னேறுவதற்கு தடையாக இருந்தால் அவை எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு நாம் கடந்த காலத்திலே அனுபவித்த எல்லா துயரமான நிகழ்வுகள், வருத்தமான காரியங்கள் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு நமக்காக தயாரித்து வைக்கப்பட்டிருக்கின்ற நித்திய பேரின்ப வீடாகிய இலக்கை நோக்கி நாம் ஓடுவோம், அதை நாம் கைப்பற்றிக் கொள்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. 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 பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பின்னானவை மறந்தேன், முன்னானவை நாடினேன். பாடுவோம். முன்னானவை மறந்தேன், முன்னானவை நாடினேன், பின்னானவை மறந்தேன், முன்னானவை நாடினேன். என் நேச தருகின்ற பரிசுக்காக, என் நேச தருகின்ற பரிசுக்காக இலக்கை நோக்கி தொடர்கின்றேன்.
இயேசுவால் பிடிக்கப்பட்டவள், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவள். நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவள், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவள். எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தமில்ல, எல்லாமே இயேசு, எல்லாம் இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. பிரியமானவர்களே, இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் எப்படி தங்கள் இலக்கை நோக்கி ஓடினார்கள் என்று சொல்லி இப்பொழுது நாம் பார்ப்போம். இஸ்ராயல் மக்கள் எகிப்திலே பார்வோன் அடிமைத்தனத்திலே மிகவும் துன்பப்பட்டார்கள். பார்வோன் அவர்களை அடிமை வேலை செய்ய சொல்லி பலுவுக்கு மேல் பலுவை சுமத்தி அவருடைய வாழ்க்கையை கசப்படைய செய்தான். அப்பொழுது அந்த மக்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டார்கள். ஆண்டவர் அந்த மக்கள் எழுப்பிய கூக்குரலை கேட்டார். அவர்கள் படுகிற துன்பத்தை இதயத்தாலே உணர்ந்தார். அப்பொழுது மோசேயை அனுப்பி அவருடைய தலைமையிலே இஸ்ராயல் மக்களை எகிப்திலிருந்து விடுதலை செய்து பாலும் தேனும் ஓடும் கானான் தேசத்துக்கு அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சித்தம் கொண்டார். இப்படி அந்த இலக்காகிய கானானை நோக்கி இவர்கள் போகின்ற பாதையிலே அநேக தடைகளை அவர்கள் தாண்டி செல்ல வேண்டியிருந்தது. முதல் தடையாக எகிப்திய மன்னன் பார்வோன் பெரிய தடையாக இருக்கின்றான். முதலிலே ஆண்டவர் மோசேயை பார்த்து, நீ சென்று பார்வோனிடம் என் மக்களை போகவிடு, அவர்கள் 3 நாள் பாலைவனத்தில் பிரயாணம் செய்து அங்கே எனக்கு வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்லி அனுப்புகின்றார். ஆண்டவருடைய கட்டளைப்படியே மோசேயும் ஆரோனும் பார்வோன் முன்னிலையில் சென்று என் மக்களை போகவிடு என்று இஸ்ராயலின் கடவுள் சொல்கின்றார் என்று சொல்கிறார்கள். அவன் போகவிட மறுக்கிறான். அவனுடைய இதயம் கடினப்படுகின்றது. ஆண்டவர் இதை பார்த்து ஒன்றன் பின் ஒன்றாக 9 கொள்ளை நோய்களை எகிப்தியர் மேல் ஆண்டவர் அனுப்புகின்றார். நீங்கள் விடுதலை பயணம் வாசித்திருப்பீர்கள், உங்களுக்கு புரியும். அதை விளக்கப் போறது நேரமில்லை. 9 கொள்ளை நோய்கள். ஒவ்வொரு கொள்ளை நோய்க்கு பிறகும் பார்வோனுடைய இதயம் கடினமாகின்றது. மக்களை அவன் போக விட மறுக்கின்றான். அதோடு கூட இன்னும் அதிகமான வேலை பளுவை சுமத்துகின்றான். நீங்கள் சோம்பேறிகளா இருப்பதால் தான் நாங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறீர்கள் என்று சொல்லி வேலை பளுவை கூட்டி கொடுக்கிறான். அவர்களை வேலை வாங்கினது ஆளோட்டிகள் இவர்களை அடிப்பதும் இவர்களை துன்புறுத்துவதும் அளவுக்கு மிஞ்சி இவர்களிடம் வேலை எதிர்பார்ப்பதுமாக செய்கிறார்கள். உதாரணமாக குறிப்பிட்ட எண்ணிக்கையில் செங்கல் அவர்கள் செய்ய வேண்டும். செங்கல் செய்வதற்கு தேவையான பொருட்களை கொடுக்காமல் நீங்கள் போய் பொருட்களை வைக்கோல் அதை இதெல்லாம் தேடி செங்கல் செய்யுங்கள், ஆனால் நாளின் இறுதியிலே குறிப்பிட்ட எண்ணிக்கை எங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இப்படியெல்லாம் அவர்களை வதைக்கிறார்கள். மக்களால் இதை தாங்க முடியவே இல்லை. 9 கொள்ளை நோயும் கண்ட பிறகும் பார்வோன் மனம் வந்து மக்களை அனுப்பவில்லை. அப்பொழுது 10ஆவதாக ஆண்டவர் சங்கார தூதனை அனுப்புகின்றார். அங்கே பாஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிட்டு இஸ்ராயல் மக்கள் அந்த பாஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை தங்களுடைய கதவு நிலைகளிலே பூச வேண்டும் என்று சொல்லி மோசே மூலமாக கட்டளை கொடுத்து அனுப்புகின்றார். பாஸ்கா ஆட்டுக்குட்டி கொல்லப்படுகிறது. பாஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இஸ்ராயலர் எல்லா வீடுகளுடைய கதவு நிலையிலும் பூசப்படுகின்றது. அன்றிரவு ஆண்டவரிடமிருந்து கடந்து வந்த சங்கார தூதன் எந்தெந்த வீடுகளின் கதவு நிலைகளில் பாஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்படவில்லையோ எகிப்தியரின் வீடுகளிலே புகுந்து அங்கிருந்த தலைச்சன் பிள்ளைகளாகிய ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் கொன்று போட்டான். அதோடு கூட மிருக ஜீவன்களிலே தலையீற்றான ஆண்பாலான தலையீற்றுகள் எல்லாவற்றையும் கொண்டு போட்டார். சங்கார தூதன் கையில் தப்பாத தலைச்சன் ஆண் பிள்ளைகளும் இல்லை, தலையீற்று ஆண்பால் மிருக ஜீவன்களும் இல்லை. எகிப்து நாடு முழுவதும் ஒரே ஓலம், அழுகை குரல். அன்று இரவு எகிப்து நாட்டிலே சாவு இல்லாத வீடே இல்லாமல் மாறிற்று. இதை கண்ட பார்வோன் ஆரோனையும் மோசேயும் தன்னிடம் வரவழைக்கிறார். வாசிக்க கேட்போம். விடுதலை பயணம் 12ஆம் அதிகாரம் 31 முதல் 33 வசனங்கள். பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் இரவிலேயே கூப்பிட்டு அவர்களிடம், நீங்களும் இஸ்ராயல் மக்களும் எழுந்து என் மக்களிடமிருந்து வெளியேறி செல்லுங்கள். போங்கள், நீங்கள் சொன்னபடியே ஆண்டவருக்கு வழிபாடு செய்யுங்கள். நீங்கள் கேட்டபடியே உங்கள் ஆட்டு மந்தையையும் உங்கள் மாட்டு மந்தையையும் கூட்டிக் கொண்டு செல்லுங்கள். போய்விடுங்கள், எனக்கு ஆசி கூறுங்கள் என்றான். நாட்டிலிருந்து விரைவில் போய்விடுமாறு எகிப்தியர் இஸ்ராயல் மக்களை அவசரப்படுத்தினர். நாங்கள் எல்லோருமே சாகிறோம் என்றனர். Praise Lord. Praise Lord. Hallelujah. Hallelujah. இறுதியில் பார்வோன்
மோசேயும் ஆரோனையும் கூப்பிட்டு, உங்கள் மக்களை கூட்டிக் கொண்டு சீக்கிரம் போய்விடுங்கள் என்று அவசரப்படுத்துகிறான். இல்லாவிட்டால் நாங்கள் எல்லோரும் அழிந்து போவோம் என்று சொல்லி அவன் பயப்படுகிறான். பிரியமானவர்களே, இந்த பார்வோனின் கொடுமையிலிருந்தும் அவனுடைய கொடிய ஆட்சியிலிருந்தும் விடுதலை பெறுவதற்கு பாஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் தேவைப்பட்டது. அதேபோல் நமக்கும் கொடிய மனிதர்கள் பிடியிலிருந்தும், சாத்தானின் பிடியிலிருந்தும், ஏன் நம்முடைய சொந்த குடும்ப உறுப்பினர்களின் பிடியிலிருந்தும், சபை உறுப்பினர்களின் பிடியிலிருந்தும், இன்னும் நமக்கு எதிராக சூழ்ச்சி செய்வருடைய பிடியிலிருந்தும் நாம் விடுதலை பெற வேண்டுமென்றால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த ரத்தம் நமக்கு தேவைப்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இவர்களுடைய பிடியிலிருந்து நாம் விடுதலை பெற்று ஆவிக்குரிய பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து விண்ணக இலக்கை நோக்கி நாம் ஓடி நித்திய கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த ரத்தம் நமக்கு மிகவும் தேவைப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் நம்மையே நாம் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும், தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் நமக்கு பாவ மன்னிப்பை கொடுத்தது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இயேசு ராஜா நாமம் இல்லாமல் நமக்கு ரட்சிப்பும் இல்லை. ஆகவே நாம் இலக்கை நோக்கி துணிச்சலோடு ஓட வேண்டுமென்றால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமமும் அவருடைய விலைமதிக்கப்படாத ரத்தமும் நமக்கு தேவை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்த பொழுது சாத்தானின் தலையை நசுக்கி விட்டார். கொடியவனின் பிடியிலிருந்து நமக்கு விடுதலையை கொடுத்து விட்டார். ஆகவே துணிச்சலோடு நாம் முன்னோக்கி நம்முடைய இலக்கை நோக்கி ஓட வேண்டும். அல்லேலூயா. 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 ஒரு முறை ஒரு கிராமத்திலே ஒரு நற்செய்தி கூட்டம் நடந்தது. 2 சகோதரர்கள் பக்கத்து கிராமத்திலிருந்து அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு கூட்டத்தின் முடிவிலே வீட்டை நோக்கி அவர்கள் போனார்கள். அவர்கள் போனது கிராம பாதை வழியாக போனார்கள். போய்க்கொண்டே இருக்கும் பொழுது வழியிலே ஒரு பெரிய பாம்பு படுத்து கிடக்கிறதை அவர்கள் பார்த்துவிட்டு பயந்து அப்படியே பின்னோக்கி வந்து நின்று விட்டார்கள். என்ன செய்வது என்று தெரியல. கையில கம்பு தடி ஒண்ணுமே இல்ல. அப்படியே நின்று பயத்துல அப்படியே உறைந்து போய் நின்று கொண்டு இருக்கும் பொழுது இன்னும் 2 பேர் 2 வீலர்ல வராங்க. பைக்ல வந்து அவங்களும் பாம்பு பார்த்துட்டு அப்படியே நின்னு போயிடுறாங்க. இவங்க யார் கையிலயுமே ஒண்ணுமே இல்லாதால அப்படியே நிக்கிறாங்க கொஞ்ச நேரம். பார்க்குறாங்க அந்த பாம்பு படுத்து கிடக்குது அப்படியே. சரி துணிச்சலோட என்ன செய்றாங்க, ஒரு கல் எடுத்து அந்த பாம்பு மேல போடுறாங்க. கல்லு போய் நல்லா அந்த பாம்பு மேல அடிச்சும், அந்த பாம்பு அசையவே இல்ல. அப்போ கொஞ்சம் மெதுவா கிட்ட போய் பார்க்குறாங்க. ஏற்கனவே ஓடுன ஒரு வாகனத்துல அடிபட்டு அந்த பாம்பு நசுங்கி செத்து போய் கிடந்தது. அப்போ பிரியமானவர்களே, செத்துப்போன பாம்ப கண்டு பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலயும் இப்படிதான். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர ஆசைப்படுறோம். பரிசுத்தமான ஜீவியம் ஜீவிக்க நம்ம விரும்புறோம். நற்செய்தியை பறைசாற்றணும்னு சொல்லிட்டு ஆர்வம் கொள்றோம். சாட்சி வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விரும்புறோம். எப்படியாவது விண்ணகத்தை நம்ம அடையணும்னு சொல்லிட்டு அந்த இலக்கை நோக்கி நம்ம ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். இப்ப நம்மள அழிக்கிறதுக்கு நிறைய பாம்புகள் திட்டம் போடும். பிசாசுகள் திட்டம் போடும். தீய சக்திகள் திட்டம் போடும். இந்த திட்டம் போடுகிற தீய சக்திகள் கொடிய மனிதரா இருந்தாலும் சரி, சாத்தானா இருந்தாலும் சரி, இத பார்த்து நீங்க ஒரு நாளும் பயப்படக்கூடாது. ஏனென்றால் ஆண்டவர் இப்படிப்பட்ட மனிதர்களோ அல்லது தீய சக்திகளிலிருந்தோ நம்மை விடுவிக்கும் பொருட்டு தான் சிலுவையிலே ரத்தம் சிந்தி இந்த தீய சக்திகளை அழித்து விட்டார். சாத்தானின் தலையை நசுக்கி விட்டார். ஆகவே துணிச்சலோடு பயம் இல்லாமல் இந்த செத்த பாம்புகள் நமக்கு எதிராக கிரியை செய்கிறதெல்லாம் செத்த பாம்பு. ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கும் பொழுது நம்ம வல்லமை பெறுகின்றோம். செத்த பாம்புகளை கண்டு பயப்படாமல், நேரத்தை வீணாக்காமல் இலக்கை நோக்கி நாம் விரைந்து ஓட வேண்டும். சீக்கிரமாக நாம் நம்முடைய நித்திய கிரீடத்தை கைப்பற்றிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. லூக்கா 10:19 ஆண்டவர் நமக்கு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கின்றார். பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும், பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கின்றேன். உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது என்று சொல்கிறார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இறைச்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நிறைய பேருக்கு பாம்புன்னா பயமா இருக்கும். தேளுன்னா பயமா இருக்கும். பிசாசுன்னா பயமா இருக்கும். அப்படிதானே? ஏன் பயப்படுறீங்க? ஆண்டவர் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் பாம்புகளின் தேள்களையும் மிதிக்கணும். 91 சங்கீதம் என்ன சொல்லுது? விரியன் பாம்பின் மீதும் இளஞ்சிங்கத்தின் மீதும் நீ மிதித்து நடப்பாய். வலுசர்ப்பங்களை நீ நசுக்கி போடுவாய் என்று சொல்லி நமக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுக்கின்றார். வல்லமையை கொடுக்கின்றார். அந்த வல்லமையை நாம் பயன்படுத்த வேண்டும். அதோடு இது ஒன்றுமே உங்களுக்கு தீங்கு விளைவிக்காது என்று ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக நமக்கு கொடுக்கின்றார். எல்லா தடைகளையும் தகர்த்தெறியவும், தடைக்கற்களாக வருகின்ற இது எல்லாவற்றையும் மிதித்து போடவும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வல்லமையை கையில் எடுத்துக் கொள்வோம். அதோடு கூட சேனைகளின் கர்த்தர், படைகளின் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்கிற அந்த உணர்வு நம்ம எல்லா தடைகளையும் தாண்டி வேகமாக ஓடுவதற்கு நமக்கு உதவ வேண்டும். அல்லேலூயா. 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 Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். புதிய ஏற்பாட்டிலே நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெள்ளிக்கிழமை மாலை இறந்து அடக்கம் பண்ணப்படுகின்றார். சனிக்கிழமை யூதர்களுக்கு ஓய்வு நாள். அன்று யாருமே வெளியில வரக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் இன்னும் இருளாய் இருக்கும் பொழுதே இருட்டோடு கருக்களோடு மரிய மதலினால்
ஆண்டவருடைய உடலுக்கு வைப்பதற்காக நறுமண பொருட்களை எடுத்துக்கொண்டு வீட்டிலிருந்து புறப்பட்டு கல்லறையை நோக்கி வருகின்றாள். இருட்டு இன்னமும் தன்னந்தனியாக வருகின்றாள். யூதர்கள் நம்மை பார்த்து விடுவார்களோ, என்ன நடக்கப் போகிறது என்று பயம் ஒருபுறம். அதோடு கூட நாம் தனியாக போகிறோம். இந்த கல்லறை கல்லை யார் நமக்கு புரட்டி கொடுப்பார்கள் என்று சொல்லி உள்ளத்திலே ஒரு தயக்கம். பிரியமானவர்களே, யூதர்கள் குகைக்குள்ளே பாடியை வைத்து வெளியில ஒரு கல்லை வச்சு மூடிடுவாங்க. அதை புரட்டிட்டு நறுமண தைலத்தை பூசுவது யூதருடைய பழக்கம். இதை யார் நமக்கு புரட்டி கொடுப்பார்கள் என்று சொல்லி உள்ளத்திலே அவளுக்கு ஒரு தயக்கம். நீ போய்விடு, போய்விடு, உன்னால் முடியாது என்று சொல்லி ஒரு போராட்டம். ஆனால் இவளுடைய இலக்கு ஆண்டவரை பார்ப்பது. ஆண்டவர் இயேசுவினுடைய உடலுக்கு நறுமண பொருட்களை வைப்பது. எப்படியாவது ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் அவளுக்கு இலக்காக அமைகிறது. அந்த ஆவல் அவளை உந்தித் தள்ள யூதர்களுக்கு இருந்த பயமும், இருட்டுக்கு இருந்த பயமும், யாராவது என்ன சொல்லுவாங்களோ என்ற பயமும், கல்ல புரட்ட முடியாது என்கிற தடையும் இவள் பொருட்படுத்தாமல் முன்னேறி போகின்றாள். சென்றடைந்து கல்லறை பார்க்கின்றாள். கல் ஏற்கனவே புரட்டப்பட்டிருந்தது. உள்ளே பார்க்கின்றாள். ஆண்டவருடைய உடலை அங்கே காணவில்லை. பதறிப் போகின்றாள். அங்குமிங்கும் ஓடுகிறாள். ஆண்டவருடைய உடலை காணோம். யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். எங்கு வைத்தார்களோ தெரியவில்லை என்று சொல்லி பதறுகிறாள். ஓட்டமாக ஓடிச் சென்று சீடர்கள் தங்கியிருக்கிற அறையை கதவை தட்டுகிறாள். அவர்களோ ஆண்கள் வீரசாலிகள் என்ன செய்கிறார்கள்? யூதர்களுக்கு பயந்து ஒரு அறைக்குள்ளே புகுந்து கதவு ஜன்னல் எல்லாவற்றையும் டைட்டா மூடிக்கொண்டு அங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள். மரியம் மக்தலேன் கதவை தட்டி, நான் கல்லறைக்கு சென்றேன், ஆண்டவருடைய உடலை காணோம், அதை அவர்கள் யார் எடுத்துக்கொண்டு போனார்களோ, எங்கே வைத்தார்களோ தெரியவில்லை என்று சொல்லி பதறுகின்றாள். இதை கேட்ட பேதுருவும் யோவானும் ஒருமிக்க ஓடி வருகிறார்கள். யோவான் முதலிலே போய் எட்டி பார்க்கிறார். பேதுரு அவர் பின்பாக வந்து உள்ளே போய் பார்க்கின்றார். ஆண்டவருடைய உடலை சுற்றியிருந்த துணியை பார்க்கின்றார். ஆண்டவரை காணவில்லை. அவர் உயிர்த்தெழ வேண்டும் என்று அவர்களுக்கு நினைவுக்கு வருகிறது. ஆனாலும் திரும்பவும் பயம் மேற்கொண்டவர்களாக ஓடிப்போய் அதே ரூமில் அவர்கள் அடைபட்டு விட்டார்கள். ஆனால் மரியம் மக்தலேனாளோ தன்னுடைய இலக்கை இன்னும் அவள் அடையவில்லை. ஆண்டவரை அவள் இன்னும் பார்க்கவில்லை. அங்குமிங்குமாக ஆண்டவரை காண்கின்ற வரைக்கும் அவள் அலைகின்றாள். இவளுடைய ஆர்வத்தையும் இவளுடைய விடாமுயற்சியும், இவள் எவ்வளவு ஒரு வீரத்தன்மையாக இங்கு வந்திருக்கிறாள் என்பதையும் இவளுடைய அன்பின் வீரியத்தையும் பார்த்த ஆண்டவர் முதல் இந்த பெண்ணுக்கு அங்கே காட்சி கொடுக்கின்றார். ஆண்டவரை கண்டுகொண்டோம் என்கிற அந்த நிம்மதியில் மரியம் மக்தலேனாள் பெரிய இன்பத்தை அவள் அனுபவிக்கின்றாள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, நாம் விண்ணகத்தை நோக்கி ஓடுகின்ற அந்த ஓட்டத்திலே அந்த இலக்கை நாம் அடைவதற்கு முன்பாக நமக்கே நாம் தடையாக, நீங்களே உங்களுக்கு தடையாக இருக்கலாம். என்ன தடை? நாம் பாவி, நான் பழைய காலத்தில் கட்டிக்கொண்ட பாவங்கள், அதற்கான குற்றப்பழி உணர்வுகள் உங்களை அமுக்கலாம். அல்லது பயம் உங்களை அமுக்கலாம். இல்லைனாக்கா அவதைரியம், முன்னால ஓட முடியாது, விடு, நீ இதோட நிறுத்திக்கோ அப்படின்ட்டு சொல்லலாம். உனக்கோ வயசாயிடுச்சு, உடம்பு சரியில்லை, காலில் உனக்கு தெம்பு இல்லை அப்படின்ற அவதைரியங்கள் வரலாம். இன்னுமாக யாராவது என்ன பார்த்துடுவாங்களோ, யாராவது ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லி முகஸ்துதிகள், முகதாட்சணியங்கள், இதை பார்க்கறது. அப்புறம் எல்லாரும் போலயும் நீ இருந்துட்டு போயேன், நீ ஏன் வித்தியாசமா இருக்கிற? இப்படிப்பட்ட சோதனைகளால் நீங்கள் அலக்கழிக்கப்படலாம். இந்த தடைகள் எல்லாவற்றையும் நீங்கள் தாண்டி மேற்கொண்டால் மட்டும்தான் உங்கள் ஓட்டத்தை நீங்கள் தொடர்ந்து ஓட முடியும். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் உணருங்கள். தொடர்ந்து ஓடுங்கள். உங்கள் ஓட்டத்தை நிறுத்தி விடாதீர்கள். நீங்கள் செய்கிற ஊழியம் ஒரு நாளும் வீணாகாது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தொடர்ந்து ஓடு, விட்டு விடாதே, பணி செய்வதை நீ நிறுத்தி விடாதே. தொடர்ந்து ஓடு, விட்டு விடாதே, பணி செய்வதை நீ நிறுத்தி விடாதே. ஒரு நாளும் வீணாகாது நீ ஓடும் ஓட்டம், நீ செய்யும் ஊழியம், ஒரு நாளும் வீணாகாது, ஒரு நாளும் வீணாகாது. Praise the Lord. Praise the Lord. Lord. Hallelujah. 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 ஆண்டவருக்குள் நம்முடைய பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது என்ற நினைவோடு நாம் தொடர்ந்து ஓடுவோம். Praise the Lord. Praise the Lord. இஸ்ராயல் மக்களுடைய விடுதலை பயணத்துக்கு நாம் திரும்ப வருவோம். விடுதலை பயணம் 3ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஓ, இஸ்ரவேலின் பெரியோர்களை ஒன்று திரட்டி அவர்களை நோக்கி, உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் எனக்கு காட்சியளித்து இவ்வாறு கூறினார். உங்களையும் எகிப்தில் உங்களுக்கு நேரிட்டதையும் நான் கண்ணாலே கண்டுகொண்டேன். எகிப்தின் கொடுமையிலிருந்து கானானியர், இத்தியர், எமோரியர், பெரிசியர், இவ்வியர், எபூசியர் வாழும் நாட்டிற்கு, பாலும் தேனும் பொழியும் நாட்டிற்கு உங்களை நடத்திச் செல்வேன் என்று அறிவிப்பாய்.
பிரைஸ் லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. நீங்கள் எகிப்திலே அனுபவித்த கொடுமைகள், பாடுகள், துன்பங்கள், ஒடுக்கப்படுதல் இவை எல்லாவற்றிலிருந்து உங்களுக்கு விடுதலையை கொடுத்து, நான் உங்களை பாலும் தேனும் பொழிகின்ற கானானுக்கு அழைத்துச் செல்வேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுக்கின்றார். இஸ்ராயேல் மக்கள் என்ன செய்யணும்? ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதியை விசுவசித்து இலக்காகிய கானானை நோக்கி இவர்கள் முன்னேறி செல்ல வேண்டும். சென்றார்களா? இல்லை. ஒரே முறுமுறுப்பு. எப்பொழுது பார்த்தாலும் ஆரோனுக்கும் மோசேக்கும் எதிரான முறையீடு. ஏன் எங்களை இங்கு இழுத்து வந்தீர்? இப்படியாக அவர்கள் முணுமுணுத்துக் கொண்டே போகின்றார்கள். நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோம். நமக்கும் நித்திய பேரன்பு வீடாகிய பரலோகம் வாக்களிக்கப்பட்டிருக்கின்றது. நாம் எப்படி நடக்கிறோம் என்று பார்ப்போம். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். மீண்டும் இயேசு, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்யப் போகிறேன் என்று சொல்லியிருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன். அப்பொழுது நான் இருக்கும் இடத்திலே நீங்களும் இருப்பீர்கள். Praise the Lord. Praise Praise the the Lord. என்ன அருமையான வாக்குத்தத்தம் பாருங்கள் பிரியமானவர்களே. இஸ்ராயேல் மக்களுக்கு அடிமைத்தனை வீடாகிய எகிப்திலிருந்து விடுதலை கொடுத்து பாலும் தேனும் ஓடுகின்ற கானானை ஆண்டவர் அவர்களுக்கு பரிசாக வாக்களித்திருந்தார். நமக்கோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து நமக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து பரலோக பேரின்பத்தை நமக்கு அவர் ஏற்பாடு செய்கின்றார். நான் போய் உங்களுக்கு ஒரு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை அழைத்துச் செல்வேன். அங்கே என்னோடு நீங்கள் எப்பொழுதும் இருப்பீர்கள் என்று சொல்கிறார். அந்த பரலோகம், அந்த நித்திய பேரின்ப வீடு இன்பமே நிறைந்தது. அங்கே துன்பம் இல்லை, துயரம் இல்லை, அழுகை இல்லை, கண்ணீர் இல்லை, புலம்பல் இல்லை, சாவு என்பதே அங்கு இல்லை. நித்தியமான பேரின்பம், நிறைவான பேரின்பம் எப்பொழுதும் நம்மை ஆட்கொண்டு நம் ஆண்டவரை துதித்து போற்றி பாடிக்கொண்டே இருப்போம். அப்பொழுது நாம் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து விட்டார். அவர் நமக்கு முன் சென்று நமக்கு நித்திய வான்வீட்டை அவர் தயாரித்து வைத்திருக்கின்றார் என்ற நினைவோடு நாமும் இந்த உலக வாழ்க்கையிலே தடைகளை தகர்த்தெறிந்துவிட்டு அந்த இலக்கை நோக்கி ஓட வேண்டும். ஓடுகிறோமா? நீங்களே உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள். ஆனால் நாம் இந்த ஓட்டத்திலே நம்முடைய எதிரியாகிய உலகம், பசாசு, சரீரத்தை ஜெயிக்க வேண்டியிருக்கிறது. எப்படி இவை மீது வெற்றி கொள்வது? நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமும் நாமமும் என்று சொல்லி நான் உங்களுக்கு முன்னவே சொன்னேன். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை கையிலே எடுத்துக்கொண்டு இலக்கை நோக்கி நாம் வேகமாக ஓட வேண்டும். இதுதான் நம்முடைய கடமை. சிலுவையை சுமந்து கொண்டு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மிக நெருக்கமாக பின்பற்றி இயேசுவின் ரத்தத்தை தெளித்து கொண்டே நாம் சென்றோம் என்றால் எல்லா தடைகளும் விலகி போகும். அப்பொழுது ஆண்டவர் நமக்கு நம்முடைய பாதையை செம்மையாக்குவார். நமக்கு முன் சென்று நம் பாதையிலே நமக்கு துணையாக இருக்கும்படி தம் தூதரை நமக்கு வழித்துணையாக அனுப்புவார். அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. இரண்டாவதாக இந்த இஸ்ராயேல் மக்களுக்கு பார்வோனுடைய தடையிலிருந்து விடுதலையாகி வெளியே புறப்பட்டு எகிப்தை விட்டு வெளியே வந்தார்கள். அவர்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்த ஒரு சில நாட்களிலே இவர்களுக்கு இன்னொரு தடை காத்திருக்கின்றது. இவர்களை ஏன் விட்டுவிட்டோம்? நமக்கு வேலை செய்ய ஆள் இல்லையே என்று சொல்லி பார்வோன் தன்னுடைய படையை அனுப்பி இந்த மக்களை திரும்பி பிடித்து கொண்டு வருமாறு அனுப்புகின்றான். திரும்பி பார்க்கிறார்கள், பார்வோனுடைய படை இவர்களை பின்தொடர்ந்து வருகிறதை காண்கின்றார்கள். இந்த படையை பார்த்ததும் பயந்து நடுங்குகிறார்கள். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தையே அவர்கள் மறந்து போகிறார்கள். இன்னும் முன்னேறி சென்றால் செங்கடல் முன்பாக இருக்கின்றது, எகிப்தியருடைய படை பின்னாக வருகின்றது. இதை பார்த்த மக்கள் மிகவே அஞ்சினார்கள், மிகவே பயந்து போனார்கள். மோசேயும் ஆரோனையும் நோக்கி, எகிப்திலே எங்களுக்கு சவக்குழிகள் இல்லை என்றா இந்த பாலை நிலத்தில் எங்களை கொண்டு வந்து சாகடிக்கு இழுத்து வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி முறையிடுகிறார்கள். அப்பொழுது மோசே மக்களை பார்த்து, அஞ்சாதீர்கள், நிலை குலையாதீர்கள். இன்று ஆண்டவர் உங்களுக்காக நிகழ்த்தப் போகும் விடுதலை செயலை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இன்று நீங்கள் காணும் அந்த எகிப்தியரை இனி ஒருபொழுதும் நீங்கள் காணவே மாட்டீர்கள். ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்று சொல்லி மக்களை தைரியப்படுத்துகின்றார். ஆண்டவரோ இந்த மக்களுக்கும் அந்த எகிப்தியருக்கும் நடுவிலே இடைப்படுகின்றார். ஒரு மேகத்தூணாக நிற்கின்றார். இந்த மேகத்தூண் முன் அணிவகுத்து செல்கின்ற இஸ்ராயலருக்கு ஒளியாகவும் இவர்களை துரத்தி கொண்டு வருகின்ற எகிப்தியர்களுக்கு இருளாகவும் இருக்கின்றது. இப்படியாக அற்புதகரமாக ஆண்டவர் இவர்களை வழிநடத்தி கொண்டு வருகின்றார். பின் ஆண்டவர் மோசேயை பார்த்து என்ன சொல்கின்றார் என்று சொல்லி வாசிக்க கேட்போம். விடுதலை பயணம் 14ஆம் அதிகாரம் 21 முதல் 25 வசனங்கள். மோசே தன் கையை கடல் மேல் நீட்டவே ஆண்டவர் கீழே காற்றை இரவு முழுவதும் வன்மையாக வீச செய்து கடலை பின்வாங்க வைத்து உலர்ந்த தரையாக்கினார். நீர்த்திரள் பிரிக்கப்பட்டது. வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் உள்ள நீர்த்திரள்
அவர்களுக்கு சுவராக விளங்க இஸ்ராயேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். எகிப்தியர் அவர்களை துரத்தி சென்றனர். பார்வோனின் குதிரைகள், தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவரும் அவர்களுக்கு பின்னால் நடுக்கடல் வரை சென்றனர். பொழுது புலரும் முன் நெருப்பு மேகமுமாகிய தூணிலிருந்து ஆண்டவர் எகிப்தியரின் அணிவகுப்புகளை பார்த்து அந்த எகிப்திய அணிவகுப்புகளை நிலைகுலைய செய்தார். அவர்களுடைய தேர்களின் சக்கரங்களை அவர் புதைந்து போக செய்ததால் தேரோட்டுவது அவர்களுக்கு கடினமாயிற்று. அப்போது எகிப்தியர், இஸ்ராயேலிடமிருந்து நாம் ஓடி சென்று விடுவோம், ஏனெனில் ஆண்டவர் தாமே அவர்கள் சார்பாக நின்று எகிப்தியராகிய நமக்கு எதிராக போரிடுகிறார் என்றனர். Praise Lord. Praise Praise the Lord. Hallelujah. Hallelujah. செங்கடலினுடைய ஓரத்தை அடைந்துட்டாங்க. அப்போ ஆண்டவர் மோசேயை பார்த்து கடல் மேல் உன் கோலை நீட்டு என்று சொல்கின்றார். மோசே தன் கோலை செங்கடல் மீது நீட்டவே அது இரண்டாக பிளந்து பாதை கொடுக்கின்றது. உலர்ந்த தரையிலே நடப்பது போல இஸ்ராயேல் மக்கள் அதிலே நடக்க ஆரம்பிக்கிறார்கள். இஸ்ராயேல் மக்கள் முன்னாக போகின்றார்கள், எகிப்தியர்கள் பின்னோக்கி வருகின்றார்கள். இஸ்ராயேல் மக்கள் முழுவதும் கடந்து போகின்ற வேளையிலே ஆண்டவர் எகிப்தியரின் அணிவகுப்பை பார்த்து அதை நிலைகுலைய செய்கிறார். அவர்களை தேரோட்ட முடியாதபடி அவர்களை சிக்குண்ட செய்கிறார். இஸ்ராயேல் மக்கள் கடந்து முடிந்த பிறகு மீண்டும் மோசே தன்னுடைய கரத்தை கடல் மீது நீட்ட தண்ணீர் திரும்ப வருகிறது. எகிப்திய படை முழுவதையும் மூழ்கடித்து அவர்கள் அத்தனை பேரும் அங்கே மடிந்து போகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்று பாருங்கள். எப்படி இந்த எகிப்திய படைகளை சிதறடித்தார், தன் மக்களுக்கு எதிராக வந்த எல்லா தடைகளையும் தகர்த்தெறிந்தார் என்று நீங்கள் பாருங்கள். அப்படி அவர்களை மீட்டெடுத்து கொண்டு வந்து அவருடைய முறுமுறுப்பினாலே 40 ஆண்டுகள் அவர்கள் பாலை நிலத்திலே சுற்றித் திரிய வேண்டியிருந்தது. ஆயினும் ஆண்டவர் அவர்களுக்கு மன்னாவையும் காடையும் உணவாக கொடுத்து, பாறையிலிருந்து தண்ணீரை கொடுத்து, பகலிலே மேகத்தூணாகவும் இரவிலே அக்கினி தூணாகவும் இருந்து பாதுகாத்து பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசத்திற்கு அவர்களை அழைத்துச் சென்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. 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 அவர்களே, இந்த உலக வாழ்க்கையிலே விண்ணகத்தை நோக்கிய நம்முடைய ஓட்டத்திலே சிறு சிறு தடைகள் வரலாம், சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம். அதை கண்டு நாம் சோர்ந்து போகக்கூடாது. எனக்கு ஏன் இது இப்படி நடக்கிறது என்று சொல்லி கேள்வி கேட்கக்கூடாது. ஆண்டவர் மெய்யாகவே என்னோடு இருக்கின்றாரா, என்னை வழிநடத்துகிறாரா என்று சொல்லி சந்தேகப்படக்கூடாது. வாக்களித்தவர் கடவுள், மனிதர் அல்ல. அவர் மனம் மாறுவதற்கு மனிதன் அல்ல, பொய் சொல்வதற்கு மனுப்புத்திரனும் அல்ல என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நம்ம ஆண்டவருடைய வாக்கை நம்பி அவரை தொடர்ந்து பின்பற்றினோம் என்றால், ஆண்டவருடைய சிலுவையை சுமந்து கொண்டு நாம் ஆண்டவரை நெருக்கமாக பின்பற்றி இடுக்கமான வாயில் வழியாக நுழைந்தோம் என்றால் நாம் பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். இல்ல சிலுவையை தூக்கி எறிந்து விட்டு அகன்ற பாதையிலே ஜாலியாக நடந்தோம் என்றால் அது நம்ம இறுதியிலே எரிய நரகத்திலே நம்மை புதைத்துவிடும். அன்பார்ந்தவர்களே, நமக்கு எதிராக வருகின்ற தடை மனிதராகவோ அல்லது சாத்தானாகவோ அல்லது இயற்கையாகவோ இருக்கலாம். ஆண்டவர் இயேசு என்னோடு இருக்கின்றார் என்ற அந்த உணர்வோடு தடைகளை தகர்த்தெறிந்து கொண்டு ஆண்டவரை நம்பி பயணத்திலே நீங்கள் முன்னேறுங்கள். நித்திய கிரீடத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஸ்கூல்ல படிக்கும் பொழுது ஒரு சின்ன விளையாட்டு போட்டியில கலந்து கொண்டேன். அது என்னன்னு சொன்னா, ஒரு ஸ்பூன்ல எலுமிச்சம்பழம் வச்சுட்டு ஸ்பூனோட கைப்பிடிய வாயில கடிச்சுக்கணும். அது தொடர்ந்து முன்னால போகணும். பழம் கீழே விழக்கூடாது. நம்ம இலக்கு நோக்கி சீக்கிரமா போய் சேரணும். ஓட்டமும் நடையுமே நம்ம போகணும். அப்போ அப்படி போய்கிட்டே இருந்தேன் நான். போய்கிட்டே இருந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டேன். அதன் பிறகு கேம்ஸ் டீச்சர் கேட்டாங்க, எப்படி நீ எல்லா கேம்ஸ்லயும் நீ ஃபர்ஸ்ட் வர அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பழத்துக்கு வாயில கவிக்கிட்டு போகும்பொழுது ஒரு கூட்டம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உனக்கு சாதகமா வெரி குட் வெரி குட் கேரி ஆன் கேரி ஆன்ட்டு கைதட்டினாங்க. இன்னொரு கூட்டம் இந்த விழப்போகுது விழப்போகுது பழம் விழப்போகுது நீ தோத்துட போறன்னு சொல்லிட்டு ஒன்று அவதரிப்படுத்தினாங்க. இதெல்லாம் உன் காதுல விழுந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், யார் சத்தம் போட்டதையும் நான் காதுல கேட்கலைங்க மிஸ். நான் வாயில இருக்க எலுமிச்சம்பழத்தை மட்டுமே பார்த்துக்கிட்டு எங்க போய் சேரணுமோ அதுல கண்ணை வச்சுக்கிட்டு நான் வேகமா போனேன் அப்படின்ட்டு சொன்னேன். பிரியமானவர்களே, நாம் அடைய வேண்டிய லக்கை மட்டும் நம்முடைய கண் முன்னால கொண்டோம்னா, நமக்கு பக்கத்துல இருக்கிறவங்க நம்மளை பற்றி என்ன பேசுறாங்க, நம்மளை தூற்றுறாங்களா, போற்றுறாங்களா, நம்மளை பழிக்கிறாங்களா, நம்மளை அவதைரியப்படுத்துறாங்களான்னு சொல்லி நம்ம பொருட்படுத்தவே மாட்டோம். அல்லேலூயா. அல்லேலூயா. விண்ணக பயணத்திலே இதுதான் நமக்கு வேண்டியது. எனக்கு வேண்டியது ஆண்டவர் இயேசு வாக்களித்த விண்ணகம். அதை நான் நோக்கி போகும்போது என்னை சுத்தி இருக்கிறவங்க என்னை பற்றி என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அவர் என்னோடு வருகின்றார், தடைகளை தகர்க்கின்றார் என்ற அந்த உணர்வோடு மட்டும் நாம் அந்த இறுதி இலக்கை கண்முன் வைத்து ஓடினோம் என்றால் நிச்சயமாக நமக்கு வெற்றி உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. 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 இப்ப செங்கடல் என்ற தடையை அவர்கள் தகர்த்தெறிந்து விட்டு அவர்கள்
பாலை நிலத்திலும் பிரயாணம் பண்ணிவிட்டார்கள். இறுதியாக கானானுக்குள் போய் நுழைவதற்கு முன்பாக எரிகோவை அவர்கள் தாண்டி செல்ல வேண்டியிருக்கின்றது. இதற்குள் மோசே ஆரோனுடைய வாழ்க்கை முடிகிறது. யோசுவா இவர்களை வழிநடத்த ஆரம்பிக்கின்றார். இந்த எரிகோ பெரிய மதில் சுவரால் சூழப்பட்டிருக்கிறது. எரிகோ மதில் சுவர் 36 அடி அகலம் கொண்டது என்று சொல்லி, அவ்வளவு தடி அப்படிப்பட்ட சுவர் கொண்டது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட கோட்டையால் அமைக்கப்பட்ட அந்த எரிகோவில் இருக்கிற அந்த மன்னன் இந்த மக்களை எரிகோ வழியாக உள்புகுந்து போக அனுமதிக்கல. ஏனென்றால் அந்த எரிகோ மன்னன் கேள்விப்படுகிறான், இந்த மக்களால் எகிப்திற்கு ஏற்பட்ட பெரிய பாதிப்புகள், செங்கடல் பிளக்கப்பட்டது, பார்வோனுடைய படை அழிக்கப்பட்டது, அற்புதமாக ஆண்டவர் இவர்களை வழிநடத்தி வருவது, இவை எல்லாவற்றையும் எரிகோ மன்னன் கேள்விப்பட்டதால் அஞ்சி நடுங்குகின்றான். இவர்கள் சாதாரண மக்கள் அல்ல, இவருடைய கடவுள் இவர்களோடு வருகிறார் என்று சொல்லி அவர்களுக்கு வழிவிட மறுக்கிறான். எரிகோ கோட்டை கதவு டைட்டா பூட்டப்பட்டு விட்டது. அப்பொழுது யோசுவா ஆண்டவரை பார்த்து மன்றாடுகின்றார். ஆண்டவர் யோசுவா இவர்களை பார்த்து 6 நாட்கள் வீரர்களோடு கூட ஒவ்வொரு நாளும் இந்த நகரத்தை சுற்றி அமைதியாக நீங்கள் ஊர்வலம் வர வேண்டும். 7வது நாள் 7 குருக்கள் எக்காளங்களை ஏந்தி கொண்டு வாக்குத்தத்த பேழைக்கு முன்பாக நடக்க வேண்டும். வீரர்களும் மக்களும் 7 முறை பவனி வந்து இந்த பவனின் முடிவிலே 7 குருக்களும் தங்களுடைய எக்காளங்களை மிக சத்தமாக ஊத வேண்டும். நீண்ட எக்காள தொனி கேட்டவுடனே மக்கள் அவ்வளவு பேரும் ஆரவாரம் செய்து துதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கின்றார். அப்படியே அவர்கள் 6 நாள் அமைதியில் வலம் வருகிறார்கள். 7வது நாள் 7 குருக்கள் எக்காளங்களை ஏந்தி வாக்குத்தத்த பேழைக்கு முன்பாக வலம் வருகின்றார்கள். அப்படி 7வது முறை வலம் வந்து ஆசாரியர்கள் எக்காளத்தை நீண்ட தொனியோடு அவர்கள் உதவும் இஸ்ராயல் மக்கள் ஆரவாரம் செய்கிறார்கள். வாசிக்க கேட்போம். யோசுவா புத்தகம் 6ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். மக்கள் ஆரவாரம் செய்தனர், எக்காளங்கள் முழங்கின. எக்காளத்தின் ஓசையை கேட்ட மக்கள் பேரொலி எழுப்பினர். மதில் இடிந்து விழுந்தது. மக்கள் நகரினுள் நுழைந்தனர். அவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர்களுக்கு முன்னிருந்த பகுதியை தாக்கி நகரை கைப்பற்றினர். நகரில் இருந்த அனைத்தையும் அழித்தனர். ஆண், பெண், இளையோர், முதியோர், ஆடு, மாடு, கழுதை அனைத்தையும் வாள்முனையால் அழித்தனர். Praise Lord. Praise the Lord. ஆண்டுடைய சொற்படியே எப்படி நடக்குதுன்னு பாருங்க. ஆண்டுடைய சொற்படி அவங்க கேட்கறாங்க. 7வது நாள் எக்காலத்தின் நீண்ட ஒலியை கேட்டு மக்கள் ஆரவாரம் செய்கிறார்கள். எரிகோ மதில் கடகட கடவென்று இடிந்து விழுகிறது. உள்ளே புகுந்து அதை அவர்கள் கைப்பற்றி தங்களுக்கு உரிமையாக்கிக் கொள்கின்றார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் விண்ணக இலக்கை நோக்கி ஓடும் பொழுது எப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும், எரிகோ மதில் சுவர் போல இடிக்க முடியாத ஒரு சுவர் போன்ற தடை வந்தாலும், கொடிய மனிதர்கள் வந்தாலும், பலசாலிகள் வந்தாலும், அரசியல்வாதிகள் வந்தாலும், இந்த தடைகளை பார்த்து நீங்கள் கவலைப்படாதீர்கள். எப்படிப்பட்ட தடையோ அது யாரால் வருதோ பரவாயில்ல. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் துதி என்கிற எக்காலத்தை கையில் எடுக்க வேண்டும். வல்லமையாக துதியுங்கள். துதிக்க 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 இந்த தடைகள் எல்லாம் சுக்கு நூறாக உடைக்கப்படும். நம்புங்கள், துதிக்க அவ்வளவு பெரிய வல்லமை. 36 அடி அகலம் கொண்ட எரிகோ மதில் சுவர் நொடிப்பொழுதுல கடகடன் இடிஞ்சு விழுந்தது என்று சொன்னால் இந்த துதிக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்று பாருங்கள். இப்ப நீங்க துதிங்க. பிரியமானவர்களே, பவுலும் சீலாவும் திருத்தூதர்கள் பணி 16ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். ஆண்டுடைய வார்த்தையை வல்லமையாக அறிவித்து ஒரு குறி செல்கிற பெண்ணிடமிருந்து தீய ஆவியை விரட்டியதற்காக அடிக்கப்பட்டு, காயப்படுத்தப்பட்டு, ரத்தம் அடிக்கிற நிலைமையிலே சிலையிலே போடப்படுகிறார்கள். கையிலே விலங்கு மாட்டப்படுகிறது, கால் தொழுமரத்திலே பிணைக்கப்படுகிறது. அங்கே இருந்து அந்த பவுலும் சீலாவும் தன்னுடைய அடி, உதை, உடல் வலி, ரத்தம் முழுவது இது எதையுமே பார்க்காமல் வல்லமையோடு துதிக்கிறார்கள். நள்ளிரவு வரை அவர்கள் வல்லமையாக துதித்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த துதியின் வல்லமையினால் அவருடைய கையிலிருந்து விலங்குகள் கழண்டு விழுகிறது. தொழுமரங்கள் எல்லாம் சிதறி போகின்றன. சக கைதிகள் எல்லாருடைய விலங்குகளும் கழண்டு விழுந்து அவர்களும் விடுதலை அடைகிறார்கள். சிறைச்சாலையின் கதவு அகலமாக திறக்கப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, துதியினுடைய வல்லமை மகா பெரியது. இந்த துதியை மட்டும் நீங்க கையில் எடுங்க. இந்த வல்ல ஆயுதத்தை வைத்து எல்லா தடைகளையும் நீங்கள் தகர்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் ஓடுகின்ற ஓட்டத்திலே நீங்கள் உண்மையான ஊழியம் செய்யும் பொழுதும், இவங்க விண்ணகத்தையே கண்முன் வைத்து ஓடுகிறார்கள் என்று தெரிந்தும், நீங்க ஆவிக்குரிய ஜீவியத்திலே இன்னும் முன்னேறி போகிறீர்கள். நற்செய்தியை வல்லமையாய் அறிவிக்கிறீர்கள். நீங்கள் வெற்றியான ஊழியத்தை செய்கிறீர்கள். ஆண்டவர் பேரால் பேய்களை ஓட்டுகிறீர்கள், நோய்களை குணமாக்குகிறீர்கள், அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கிற இழிமனிதர்கள், பொல்லாதவர்கள் உங்கள் மேல பொய்க்குற்றம் சாட்டுவாங்க. ஒருவேளை பொறாமையினால அவங்க பொய்க்குற்றம் சாட்டலாம். இல்லைன்னா அவங்களுடைய தொழில் நஷ்டப்பட்டு போகிறது, அவங்க வாழ்க்கை முன்னேற முடியவில்லை என்று சொல்லி பொய்க்குற்றம் சாட்டி உங்களை அடித்து உதைத்து உங்களை சிறைச்சாலையிலையும் தள்ளலாம்.
இல்ல எரிகின்ற தீச்சூளையில கூட தூக்கி போடலாம். நீங்கள் அஞ்சாதீர்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கின்றார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் எந்த சூழ்நிலையிலும் வல்லமையாக நீங்கள் துதிக்க வேண்டும். அப்பொழுது துதியின் மத்தியில் வாசம் செய்கிற ஆண்டவர் இறங்கி வருவார். உங்களை பாதுகாப்பார். உங்களுக்காக போராடுவார். உங்களுக்கு வெற்றியை தருவார். இறுதியாக இலக்கை நோக்கி ஓடி நித்திய பேரின்ப வீடாகிய அந்த கிரீடத்தையும் பெற்றுக்கொள்ள உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. 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 துணிந்து ஓடுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். எப்படிப்பட்ட தடை, எப்படிப்பட்ட எதிர்ப்பு, எப்படிப்பட்ட எரிகின்ற சூளை போன்ற துன்பம், சிறைவாசங்கள், இது எதுவுமே உங்களை தடுத்து நிறுத்தக்கூடாது. தொடர்ந்து ஓடுங்கள். நீங்கள் வான்வீட்டை பரிசாக பெற்றுக்கொள்வீர்கள். பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. 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 எலியா இறைவாக்கினர் பழைய ஏற்பாட்டுல மிக வல்லமை உள்ள இறைவாக்கினர். ஆண்டவருக்கு மிக வைராக்கியத்தோடு அவர் ஊழியம் செய்தார். அவர் சொல்லால் 3½ ஆண்டுகள் வானம் அடைப்பட்டது. அவர் சொல்லால் அந்த பஞ்சம் தீர்ந்து மழை வந்தது. அப்படிப்பட்ட வல்ல செயல் செய்யக்கூடியவர். இஸ்ராயேலின் கடவுள் யாவே மீது மிகுந்த வைராக்கியத்தோடு கூட அவர் ஆண்டவருக்கு ஊழியம் செய்து வந்தார். ஆனால் இஸ்ராயேல் மக்கள் ஆண்டவரை கைவிட்டு பாகால் வழிபாட்டுக்கு இறங்குகிறார்கள். இதை கண்டு சகிக்காத எலியா இறைவாக்கினர் உண்மை கடவுள் நாம் வழிபடுகின்ற யாவே கடவுள்தான் என்று சொல்லி நிரூபிப்பதற்காக அவர் ஒரு போட்டி வைக்கின்றார். பாகால் வழிபடுகின்ற 850 பொய் இறைவாக்கினர்கள் எசபேல் அரசியினால் அவர்கள் சப்போர்ட் பண்ணப்படுகிறார்கள். அவர்களுக்கும் எலியாவுக்கும் கர்மேல் பர்வதத்திலே ஒரு போட்டி நடக்கின்றது. அந்த போட்டியிலே ஆண்டவர் தான் உண்மையான கடவுள் என்று சொல்லி மெய்ப்பிக்கின்றார். நீங்கள் 19ஆம் அதிகாரம் 1 ஆசிரியர்கள் எடுத்து படித்தீர்கள் என்றால் உங்களுக்கு அது தெரியும். மெய்ப்பித்த பிறகு இந்த பொய் வாக்கினர்கள் 850 பேரையும் கொண்டு போடுகின்றார். இதை கேட்கிற ஆகாபின் மனைவி இஸ்ராயல் நாட்டு அரசியான இசாபேல், இத்தனை என்னுடைய வாக்கினர்களை கொன்ற இவருடைய உயிரை நான் 24 மணி நேரத்தில் எடுக்காமல் விடமாட்டேன் என்று சொல்லி இசாபேல் சபதம் கூறுகின்றார். இதை கேட்கிற எலியா, இவ்வளவு வல்லமை உள்ள இறைவாக்கினர் தளர்ந்து போகிறார், சோர்ந்து போகின்றார். இவ்வளவு வல்ல காரியங்களை செய்கின்றார். ஆனால் தன் உயிருக்கு அஞ்சி ஓடுகின்றார். ஓடி அவர் யூதேய பாலைவனத்திலே அவர் ஓடுகின்றார். ஒரு நாள் முழுவதுமாக பிரயாணம் செய்து உடல் அசதி வேற, மனசோர்வு வேலை. ஆண்டவரை பார்த்து மன்றாடுகின்றார். நான் வாழ்ந்தது போதும் ஆண்டவரே, என் உயிரை எடுத்துக்கொள்ளுங்க. என் மூதாதையரை விட நான் நல்லவன் இல்ல. எனக்கு இஸ்ராயேல்ல இருக்க எல்லா இறைவாக்கினரையும் கொண்டுட்டாங்க. என் உயிரையும் இப்ப வாங்குறதுக்கு தேடுறாங்க என்று சொல்லி ஆண்டவரிடம் முறையிடுகின்றார். பயணத்தின் களைப்பினாலே ஒரு சூரச்செடி அடியிலே படுத்து உறங்குகின்றார். உறங்கிய அவருக்கு ஆண்டவர் எவ்வளவு அவரை அன்பு கூர்ந்து நினைவு கூர்கிறார் என்றால், அவரை உண்பிப்பதற்காக ஒரு தூதனை அனுப்பி ஒரு கோலையில் தண்ணீரும் தணலில் சுட்ட அப்பத்தையும் கொடுக்கின்றார். அவர் எழுந்து உண்கின்றார். திரும்பவும் தூங்குகிறார். திரும்பவும் தூதன் வந்து அவருக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுக்கின்றார். அவரை தேற்றுகின்றார். இந்த பகுதியை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். 1 அரசர்கள் 19ஆம் அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது அவர் எழுந்து உண்டு பருகினார். அவ்வுணவினால் வலிமை அடைந்த அவர் 40 பகலும் 40 இரவும் நடந்து ஓரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்தார். பிரைஸ் லார்ட். Praise the Lord. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த இறைவாக்கினர் எலியா சோர்ந்து போய்விட்டார். மனித பலவீனத்தினாலே ஆட்கொள்ளப்பட்டு விட்டார் என்று ஆண்டவருக்கு நன்றாக தெரிகின்றது. அவரை கைவிடவில்லை. அன்பான தேவன், இரக்கமுள்ள தேவன் ஒரு தூதன் அனுப்பி அவரை உண்பிக்கின்றார். அந்த உணவினாலே அவர் பலம் அடைந்தவராக இன்னும் 40 நாட்கள் அவர் பிரயாணம் செய்து ஒரே மலையை அடைகின்றார். பிரியமானவர்களே, நாம் மனிதர்கள். ஆண்டவருக்கு எவ்வளவு வைராக்கியமாக நாம் ஊழியம் செய்தாலும் மனித பலவீனத்தினாலே சோர்வடையலாம், நமக்கு பின்மாற்றம் ஏற்படலாம், நாம் சில சமயம் விழுந்து விடலாம். அஞ்சாதீர்கள். ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். நம்மை கரம் பிடித்து வழி நடத்துவார். நம்மை தூக்கி எடுத்து நிறுத்துவார். அவர் நம்மை பாதுகாக்கின்றார். நம்முடைய தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கின்றார். அவருடைய சித்தம் இல்லாமல் ஒரு தலைமுடி கூட கீழே விழாது. அப்படி என்றால் அவர் நம்மை எவ்வளவாக பாதுகாக்கிறார் என்று சொல்லி நீங்கள் உணர வேண்டும். நீங்கள் ஆண்டவரை நம்புங்கள். நம்பினால் தேவ மகிமையை நிச்சயம் காண்பீர்கள். வான்வீட்டை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். மகிழ்ச்சியோடு நீங்கள் ஓடுகின்ற ஓட்டத்தை தொடர்ந்து ஓடி நித்திய கிரீடத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவர் இயேசு உங்களுக்கு அதை நிச்சயம் கொடுப்பார் என்று நம்புங்கள். அது நிச்சயம் நடக்கும். அல்லேலூயா. 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 எசாயா இறைவாக்கு நூல் 40ஆம் அதிகாரம் 30, 31 வசனங்கள். இளைஞர் சோர்வுற்று களைப்படைவர், வாலிபர் நிலை தடுமாறி வீழ்வர். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர். கழுகுகள் போல் இறக்கைகளை விரித்து உயரே செல்வர். அவர்கள் ஓடுவர், களைப்படையார். நடந்து செல்வர், சோர்வடையார். பிரைஸ் லார்ட். Praise Lord. இலக்கினைக்கு ஓடு என்கிற இந்த இறைவார்த்தை கேட்கிற நீங்க ஒவ்வொருவரும் இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கோங்க. இதுல என்ன சொல்லுதுன்னு சொன்னாக்க, ஆண்டவர் வழிநடத்தும் பொழுது இந்த உலகத்தில் இருக்க உங்க வயசுக்கு ஒத்த இளைஞர் சோர்வுற்று களைப்படையலாம். வாலிபர்கள் நிலை தடுமாறி கீழே விழுந்து போகலாம். ஆனால் நீங்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருந்தீர்கள் என்றால் புதிய ஆற்றல் பெறுவீர்கள்.
கழுகுகளின் இளமையை புதுப்பிப்பது போல ஆண்டவர் உங்கள் இளமையை புதுப்பிப்பார். அப்போது கழுகுகள் போல நீங்கள் சிறகுகளை விரித்து உயர பறப்பீர்கள், விண்ணகத்தை அடைவீர்கள். நீங்கள் ஓடுவீர்கள், களைப்படைய மாட்டீர்கள், நடப்பீர்கள், சோர்வடைய மாட்டீர்கள். நிச்சயம் நிச்சயமாக விண்ணகத்தை நீங்கள் பரிசாக பெறுவீர்கள். அல்லேலூயா. ஹalleluya. 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 7-8 வசனங்கள். நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன். விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். பிரைஸ் லார்ட். Praise Lord. Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற கிறிஸ்துவ மக்களே, ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும் ஊழியக்காரர்களே, எப்படி இந்த பவுல் அவ்வளவு துணிச்சலாக சொல்ல முடியுது? இந்த வசனங்கள் அவருடைய வாழ்க்கையை சுருக்கி சொல்லிவிட்டது. அவர் என்ன சொல்கின்றார்? நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன், ஓட்டத்தை முடித்து விட்டேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இறுதியாக எனக்காக வைக்கப்பட்டிருக்கின்ற நீதியின் கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்ளப் போகிறேன். நல்ல நீதி நடுவரான நம் ஆண்டவர் எனக்கு அந்த பரிசை தருவார். எனக்கு மட்டுமல்லாமல் தம் வருகையை ஆவலோடு காத்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் அந்த பரிசை கொடுக்க போகிறார் என்று சொல்லி பவுல் அவருடைய வாழ்க்கையை முன்னிறுத்தி நமக்கு உதாரணம் கொடுக்கின்றார். பவுலைப் போல ஓடுகின்ற இந்த விண்ணக ஓட்டத்திலே நாம் தொடர்ந்து ஓடுவோம், விசுவாசத்தை காத்துக்கொள்வோம். நீதியின் நடுவராகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்கும் நித்திய வாழ்வை நமக்கு முடியாக கிரீடமாக சூட்டுவார். Praise the Lord. Praise the Lord. இந்த பயணத்திலே சோர்ந்து போகாமல், தளர்ந்து போகாமல், பின்னோக்கி பார்க்காமல், விண்ணக இன்பத்தை கண்முன் வைத்து இறை வார்த்தை, இயேசு கிறிஸ்துவின் நாமம், அவருடைய இரத்தம் என்கிற வல்ல ஆயுதங்களை கையில் எடுத்து இடைவிடாமல் ஆண்டவரை துதித்து நம்முடைய இலக்காகிய நித்திய பேரின்ப வீட்டை நோக்கி நாம் ஓடுவோம். ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த நித்திய பரிசை நம்முடையதாக மாற்றிக்கொள்வோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Amen. ஹல்லேலூயா. 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 நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக்கொள்வோம். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக்கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நன்றி செலுத்துகிறோம் நல்ல ஆண்டவரே, அருமையான இரட்சகரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த மேலான அழைப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக தயாரித்து வைத்திருக்கிற அருமையான விண்ணக வீட்டிற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகிலே நாங்கள் குடியிருக்கிற இந்த கூடாரம் எப்பொழுது அழியும், எப்பொழுது அந்த நித்திய வான்வீட்டை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று ஏங்கி பெருமூச்சு விடுகின்ற ஒரு ஆர்வத்தை எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடங்குகிறவரும், அதை வழி நடத்துகிறவரும், அதை முடிவுக்கு கொண்டு வருகிறவருமாகி உம்மீது கண்களை பதிய வைத்து நீர் எங்களோடு ஓடுகிறீர் என்ற உணர்வோடு கூட நாங்கள் தொடர்ந்து ஓடவும், நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற நீதியின் கிரீடத்தை சுதந்திரத்துக் கொள்ளவும் கிருபை தாரும். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், கரம் பிடித்து வழி நடத்தும், பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. 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 Praise the Lord. Praise the Lord.